TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பாரம்பரியமற்ற மற்றும் வளர்ந்து வரும் கலப்பின சவால்களை எதிர்கொள்வதில் கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தையும் அஜித் டோவால் வலியுறுத்தினார். பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பை இந்தியா வழங்கிட வேண்டுமெனவும் கூட்டணி தலைவர் மனோ எம்பி கோரிக்கை. தேர்தல் கண்காணிப்பில் எவ்வித மறைமுக நிகழ்ச்சி நிரலும் எங்களுக்கு கிடையாது என ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைவர் தெரிவிப்பு. பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களுக்குரிய பதில்களை அறிந்து கொள்வதற்கு உரித்தை கொண்டிருக்கிறார்கள் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். அரியநேத்திரனுக்கு ஆதரவு வழங்குவதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட உறுப்பினர்கள் சிலர் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். நாட்டில் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கு பாதிக்கப்பட்ட தரப்பினரின் துன்பத்தையும் ஆற்றாமையையும் மேலும் அதிகப்படுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி விசனம் வெளியிட்டுள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது TBCயின் காலை தமிழ் செய்திகளுடன். விளம்பர இடைவெளிக்கு பின் பிரதான செய்திகள் தொடரும். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவிலிருந்து ஒலிக்கும் TBCயின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் TBC ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் TBCயின் காலை மாலை செய்திகள். TBC அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 TBCயின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். இனி பிரதான செய்திகளை பார்ப்போம். தேர்தல் அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அமைச்சர்களின் படங்களை அகற்றுமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இவ்வாறான படங்களை காட்சிப்படுத்துவதன் மூலம் தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்குவதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. பெரும்பாலான வேட்பாளர்கள் கொட்டகைகள் மற்றும் கூடாரங்களை அலுவலகங்களாக மாற்றி நடத்தி வருவதாகவும் வேட்பாளரின் சின்னம் மற்றும் படத்துடன் கூடிய பதாதைகள் மற்றும் சுவரொட்டிகள் மேற்கொள்ளுகின்றனர் என்றும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை தேர்தல் துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக விநியோகிப்பதற்கான ஊர்வலங்களில் மக்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு செல்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் போது இசைக்கருவிகள் மற்றும் காட்சி பலகைகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் தேர்தல் காலத்தில் அரசியல் செய்திகள் மற்றும் கட்டுரைகள் விளம்பரங்கள் போன்றவற்றை அரசு அல்லது அரசு நிறுவனங்களில் செலவில் வெளியிடக்கூடாது எனவும் அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் 2024 ஆகஸ்ட் 29 30 வரை இலங்கைக்கு விஜயம் செய்தபோது கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் ஸ்தாபக ஆவணங்களில் கையெழுத்திட்டிருந்தார். இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் செயலகத்தை நிறுவுவதற்கான சாசனம் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கொழும்பில் இந்திய மாலைத்தீவுகள், மொரீசியஸ் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் உயர்ஸ்தானிகரால் கைச்சாத்திடப்பட்டது. நிகழ்வில் உரையாற்றிய இந்திய அதிகாரி, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதில் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் முக்கிய பங்கை மேலும் மேம்படுத்துவதற்கான ஸ்தாபக ஆவணங்களின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பாரம்பரியமற்ற மற்றும் வளர்ந்து வரும் கலப்பின சவால்களை எதிர்கொள்வதில் கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார்.
தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலுக்கும் இடையே சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்திய தூதரகத்தின் அழைப்பின் பேரில் கொழும்பில் இடம்பெற்ற இச்சந்திப்பில் கூட்டணி தலைவர் மனோ கணேசன், பழனி திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் மற்றும் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பு மரியாதையின் நிமித்தம் சிநேகபூர்வமாக நிகழ்ந்துள்ளதுடன் இலங்கையில் அடுத்து வரும் அரசாங்கத்தில் பலமிக்க பங்காளி கட்சியாக இருப்போம் என எங்களது அரசாங்கம் சர்வதேச அளவில் இந்தியாவுடனான உறவுக்கு விசேட அந்தஸ்தை வழங்கும் எனவும், அதுபோல இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய 400 கோடி அமெரிக்க டாலர்கள் எரிவாயு, உணவு, மருந்து மற்றும் உரம் ஆகியவற்றுக்காக வரிசையில் நிற்கும் நிலையிலிருந்து எம்மை காப்பாற்றியது. இதற்காக நாங்கள் நன்றி கூற வேண்டும். அது மட்டுமின்றி இந்த சந்திப்பை அடுத்து இலங்கையின் பல கட்சித் தலைவர்களை அஜித் டோவால் சந்தித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மனோ எம்பி தெரிவித்தார். தேர்தல் கண்காணிப்பில் எவ்வித மறைமுக நிகழ்ச்சி நிரலும் எங்களுக்கு கிடையாது என ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைவரும் ஸ்பெயின் நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினருமான நாச்சோ சான்செஸ் தெரிவித்தார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மற்றும் இலங்கைக்கான தேர்தல் கண்காணிப்பு விஜயம் குறித்து தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் மாநாடு கொழும்பு ஹில்டன் ஓட்டலில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைவரும் ஸ்பெயின் நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினருமான நாச்சோ சான்செஸ் இவ்வாறு தெரிவித்தார். அறகலைய போராட்டம், பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் இலங்கையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் இலங்கை மக்களுக்கு மிகவும் முக்கியமான தேர்தலாக காணப்படுகின்றது என்றும் அவர் கூறினார். இலங்கையில் தேர்தல் செயன்முறைகளுடன் இணைந்து செயலாற்றுவதில் ஐரோப்பிய ஒன்றியம் நீண்டகால வரலாற்றை கொண்டுள்ளது. இலங்கையில் இறுதியாக கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுத்தது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னர் 6 தடவைகள் இலங்கைக்கு எமது குழு வந்துள்ளது. ஜனநாயக செயல்முறைகள் மற்றும் கூட்டாண்மை சார்ந்த விடயங்களில் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையுடன் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை இது பிரதிபலிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களுக்குரிய பதில்களை அறிந்து கொள்வதற்கும் பொறுப்பு கூறலை பெறுவதற்குமான உரித்தை கொண்டிருக்கிறார்கள் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார். வருடாந்தம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதனை முன்னிட்டு தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங், தாம் வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் உண்மையையும் நீதியையும் கோரும் சமூகங்களுடன் உடன் நிற்பதாக தெரிவித்துள்ளார். அது மாத்திரமின்றி தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை அறியாமல் இருப்பதன் சுமை மிக அழுத்தமானது என கவலை வெளியிட்டிருக்கும் அவர், இலங்கையில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களுக்குரிய பதில்களை அறிந்து கொள்வதற்கும் பொறுப்பு கூறலை பெறுவதற்குமான உரித்தை கொண்டிருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தண்டனையிலிருந்து விடுபடும் போக்கு பாதிக்கப்பட்ட தரப்பினரின் துன்பத்தையும் ஆற்றாமையையும் மேலும் அதிகப்படுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்ச் விசனம் வெளியிட்டுள்ளார். வலிந்து காணாமலாக்கப்படல்களால் தோற்றுவிக்கப்படும் பாதுகாப்பற்ற உணர்வு காணாமலாக்கப்பட்டவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, மாறாக அது அவர்களது ஒட்டுமொத்த சமூகத்தையும் கூட்டாக பாதிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான உண்மை மற்றும் பொறுப்புக்கூறல் சார்ந்த விடயத்தில் கடந்த சில தசாப்தங்களாக இலங்கை முன்னேற்றகரமான நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்படல்களிலிருந்து அனைவரையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கையில் கையெழுத்திடல், காணாமல் போனோரின் பற்றிய அலுவலகம் மற்றும் இழப்பீட்டுக்கான அலுவலகத்தை ஸ்தாபித்தல் என்பன அதில் உள்ளடங்குகின்றன. எது எவ்வாறிருப்பின் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான உண்மை, நீதி மற்றும் இழப்பீடு ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதற்கு மேலும் பல நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. காணாமல் போனோர் பற்றிய விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் உண்மையை கண்டறிவதற்கும் காணாமற் போன பற்றிய அலுவலகம் அதற்கு வழங்கப்பட்டுள்ள பரந்துபட்ட அதிகாரங்களை செயற்திறன் மிக்க வகையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடவுள்ள அரியநேத்திரனுக்கு ஆதரவு வழங்குவதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட உறுப்பினர்கள் சிலர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. தங்களது தீர்மானத்தை இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் முன்வைப்பதற்கும் அவர்கள் தீர்மானித்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அதே நேரம் தங்களது தீர்மானத்தை அறிவித்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு கடிதம் ஒன்றையும் அவர்கள் அனுப்புவதற்கு தீர்மானித்துள்ளனர். இவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் தீர்மானிப்பதற்காக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் நாளை கூட உள்ளது. இந்நிலையில் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட உறுப்பினர்கள் சிலர் இவ்வாறான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளனர். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.